மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. கல்வி டிவி வழங்கும் இலவச இணையவழி கல்வி சேவையூடாக இணைந்து கொண்டிருக்கிற அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் எனது வணக்கத்தை கொடுக்கிறது. இன்றைக்கு நாங்கள் காப்போத்தா உயர்தரம் தொழில்நுட்ப பிரிவில் படிக்கிற மாணவர்களுக்கான சயின்ஸ் ஃபார் டெக்னாலஜி பாடத்தில் உள்ள ஃபிசிக்ஸ் பௌதிகவியல் பகுதியில் உள்ள அளவீட்டு நுட்ப முறைகள் என்ற பாடத்தை நாங்கள் கடந்த வகுப்பில் தொடர்ச்சியாக பார்த்தினாங்க. அதில் நிறைய விஷயங்கள் நுணுக்கமாக எப்படி ஒரு டெக்னிக்கலாக எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறதுன்றதை பற்றி தெளிவாக நாங்கள் அடிப்படையில் விஷயங்கள் கற்றுனாங்க. அது மாதிரி மீட்டர் கோடில் எப்படி அளவீடுகள் எடுக்கிறது, என்னென்ன மாதிரியான அளவீடுகள் எடுக்கலாம், அதன் எளிவண்ணிக்கு 1 மில்லிமீட்டர், ஆகவே 1 மில்லிமீட்டர் விட குறைவான அளவீடுகளை திருத்தமாக எடுக்க முடியாது. அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக தான் வேர்னியர் தத்துவத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணி வேர்னியர் தத்துவத்தை பயன்படுத்தி நாங்கள் மிகச்சிறிய அளவுகளை கூட மிகச்சிறிய நீளங்களை கூட மிக திருத்தமாக அளந்தெடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் என்று கடந்த வகுப்பில் கடைசியாக கதைச்சு முடிச்சினாங்க. ஓகே, இன்றைக்கு நாங்கள் அந்த வேர்னியர் தத்துவத்தை பயன்படுத்தி வேர்னியர் தத்துவத்தை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட வேர்னியர் இடுக்கிமானி என்ற கருவியை பயன்படுத்தி எப்படி நாங்கள் அளவீடுகளை மிக திருத்தமாக எடுக்க முடியும். மீட்டர் கோலினால் மிக திருத்தமாக அளந்தெடுக்க முடியாத அளவீடுகளை கூட வேர்னியர் இடுக்கிமானியை பயன்படுத்தி மிக திருத்தமாக அளக்க முடியும். ஓகே, இந்த வேர்னியர் இடுக்கிமானி அது எப்படி இருக்கும், அதில் இருக்கிற டெக்னிக் என்னன்றதை பற்றி இன்றைக்கு நாங்கள் கிளியராக பார்ப்போம். ஓகே, பாருங்கள், இதில் ஒரு வேர்னியர் இடுக்கிமானின்ற படம் ஒன்று தந்திருக்கிறாங்க. ஓகே, அளக்கும் கருவிகளிலிருந்து வேர்னியர் இடுக்கிமானி ஒன்று என்ற படம் தந்திருக்கிறாங்க. இந்த படத்தில் பாருங்கள், இப்படி தான் வேர்னியர் இடுக்கிமானி இருக்கும். இதில் இந்த பிரதான அளவிட பாருங்கள், ஒரு ரூலர் மாதிரி, உங்களோட கும்பாஸில் இருக்கிற ஒரு ரூலர் மாதிரி தான் இது இருக்கும். இந்த கோல் ஒரு ரூலர் மாதிரியே இருக்கும். உங்களோட கும்பாஸில் உள்ள ரூலர் மாதிரி மீட்டர் கோலில் எப்படி ஸ்கேல் இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். இதில் மேக்ஸிமம் 13, 14, 17 சென்டிமீட்டர் வரைக்கும் இந்த படத்தில் காட்டியிருக்கிறாங்க. மேக்ஸிமம் 13, 14 சென்டிமீட்டர் வரைக்கும் தான் இருக்கும். உங்களோட ஆய்வுக்கூட உபகரணங்கள் ஆய்வுக்கூடத்தில் நீங்கள் ஒர்க் பண்ணக்குள்ள உங்களுக்கு தரப்போகிற வேர்னியர் இடுக்கிமானியினுடைய அளவீடுகள் மேக்ஸிமம் 13, 14 சென்டிமீட்டர் வரைக்கும் தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இதில் போட்டுக்கிற உயர் வாசிப்பு 13.5 சென்டிமீட்டர்ல இருந்து 14 சென்டிமீட்டர் வரைக்கும் தான் ஆய்வுக்கூட உபகரணங்களில் இருக்கும். மற்ற எளிவண்ணிக்கு என்ற நான் கடந்த வகுப்பில் தெளிவாக பார்க்கலாம். எளிவண்ணிக்கு என்னென்றால் ஜாராய்மூர் கருவியால் மிக திருத்தமாக அளந்திருக்கக்கூடிய ஆக குறைந்த அளவீட்டின் பெருமானம் நாங்கள் எளிவண்ணிக்கு என்று கதைப்போம். அப்போ வேர்னியர் இடுக்கிமானியால் அளந்திருக்கக்கூடிய ஆக குறைந்த அளவீடு மிக திருத்தமாக 0.1 மில்லிமீட்டர் வரைக்கும் அளக்கலாம். அப்போ இது பாருங்க, மீட்டர் கோலை விட அக்யூரசி கூட. மீட்டர் கோலால் நாங்கள் அளக்கக்கூடிய ஆக குறைந்த அளவு கூட 1 மில்லிமீட்டர் தான். ஆனால் வேர்னியர் இடுக்கிமானியில் பாருங்க 0.1 மில்லிமீட்டர், மீட்டர் கோலை போல 10 மடங்கு அக்யூரசி. ரொம்ப ரொம்ப நுணுக்கமாக அளக்கலாம், மிக சின்ன நீளங்களை கூட. இப்போ மெல்லிய கடத்தி கம்பி, மெல்லிய மின்னோட்டத்தை கடத்துகிற மெல்லிய கம்பி ஒன்றினுடைய இடைவிட்டத்தை அளக்க வேண்டிய தேவை வரலாம், அல்லது ஒரு பிவிசி குழாயினுடைய தடிப்பு அளக்க வேண்டிய தேவை வரலாம். அது மீட்டர் கோலால் இருந்தோம்னா கட்டாயம் வலு வரும். வலுவை பற்றிலாம் கடந்த வகுப்பில் தெளிவாக பார்த்தாங்க. என்ன ஓகே, ஆனால் இந்த வேர்னியர் இடுக்கிமானி அதாவது எளிவண்ணிக்கை குறைவு 10 மடங்கு அக்யூரசி. நான் சொன்ன எளிவண்ணிக்கை குறைஞ்சால் வாசிப்பினுடைய திருத்தம் இன்னும் அதிகமாகும். அப்போ அக்யூரசி இன்னும் அதிகமாகும். ஸோ வேர்னியர் இடுக்கிமானி இந்த எளிவண்ணிக்கை 0.1 மில்லிமீட்டர். ஆகவே இந்த கருவியை அளக்க போற வாசிப்புகள் மிக திருத்தமாக இருக்கும். அப்போ வேர்னியர் தத்துவம் என்ற இன்னும் வேர்னியர் கருவி என்ற என்னன்றதை பற்றி தெளிவாக பார்த்துட்டு நான் தொடர்ச்சி அதில் போகிற கல்குலேஷனை பற்றி கதைப்போம். ஓகே, வேர்னியர் இடுக்கிமானி பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். வேர்னியர் இடுக்கிமானி இதில் பிரதான அளவிடை, இப்போ மெயின் ஸ்கேல் மீட்டர் கோல் எப்படி அளவிடை இருக்கும் அப்படி இருக்கும். இங்கே கீழே பாருங்க வேர்னியர் ஸ்கேல் என்று இருக்கும். இவர் தான் வேர்னியர் ஸ்கேல். ஓகே, இந்த வேர்னியர் ஸ்கேல் 10 சமபிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கும். வேர்னியர் ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 10 சமபிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கும். இந்த வேர்னியர் ஸ்கேல் இதுதான் அந்த நிறுத்தின்னு சொல்றது 7வது நம்பர்ல காட்டி பாருங்க. வழக்கம் தடைய அசைக்கும் சில்லு, இந்த சில்லை ரொட்டேட் பண்றது மூலமா இந்த வேர்னியர் இடுக்கிமானி இந்த பிரதான அலகுல பிரதான அளவிடையில நாங்க அசைக்கக்கூடிய மாதிரி இருக்கு. நாம பகுதிகளை குறிக்கிறோம். இவர் பாருங்க பிரதான அளவிடை என்று சொல்றது. மீட்டர் கோல்ல இருக்கிற அளவிடை தான். அப்ப MS கொடுப்போம், மெயின் ஸ்கேல் சொல்றது. ஓகே, இவர் பாருங்க வேர்னியர் ஸ்கேல். இந்த ஸ்கேல் வேர்னியர் ஸ்கேல். இது வேர்னியர் அளவிடை என்றது 10 சம பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கும். ஓகே, பிரதான அளவிடை என்றது மில்லிமீட்டர்ல தான். ஒரு சின்ன பிரிவு மில்லிமீட்டர். மீட்டர் கோல் இருக்கிற அளவிடு தான் 17 பெரிய பெருமானத்தில் காட்டப்பட்டது 17 சென்டிமீட்டர் வரைக்கும் இதில் காட்டியிருக்கு. ஓகே, அது சின்ன பிரிவுகள் மில்லிமீட்டர். ஒரு சின்ன பிரிவின் நீளம் மில்லிமீட்டர், 1 மில்லிமீட்டரா இருக்கும். ஓகே, இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இது 2வது நம்பர்ல இங்க மேல குறிச்சிருக்கு பாருங்க. இது ரெண்டுமே அகத்தாடைகள்னு சொல்றது. இந்த அகத்தாடைகள் புறத்தாடைகளை பற்றி நாங்க தெளிவாக கதைப்போம். இது அகத்தாடை. கீழே இருக்கிறவர் இந்த 2 பேரும் பேருமோ இவ புறத்தாடைகள். ஓகே, இவ நிறுத்தின்னு சொல்றது, நிறுத்தி வைக்கிறது. இப்போ ஒரு மெஷர்மெண்ட் ஒன்று அளக்க போறேன். பிரதான அளவிடையில வேர்னியர் அளவிடை அசையக்கூடிய மாதிரி இப்படி நாங்க மூவ் பண்ணலாம். இந்த திசையில இதை பிடிச்சிருத்து இந்த சில்ல ரொட்டேட் பண்றது மூலமா இந்த வேர்னியர் அளவிடை இந்த பிரதான அளவிடையில எங்களால மூவ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அளவீடுகள் எடுக்கிற போது. ஓகே, அப்ப இந்த சைட்ல மூவ் பண்ணி தள்ளி மூவ் பண்ணி அந்த இடத்துல நிறுத்தி வைக்கிறதுக்கு ஒரு புள்ளியில ஒரு பாயிண்ட்ல நாங்க இதை நிறுத்தி வைக்க வேண்டியது வரும்போது நாங்க இந்த நிறுத்தியை பயன்படுத்தி அழுத்தி அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி வச்சு மேல மெஷர்மெண்ட் அளக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப இது நிறுத்தி, இது அகத்தாடை, இது புறத்தாடை, இது பிரதான அளவிடை, இது வேர்னியர் அளவிடை. இது பாருங்க ஆழம் அளக்கும் கோல்னு சொல்றது. சில விதங்களுக்கு ஒரு சின்ன குழாய், பரிசோதனை குழாய் அல்லது ஒரு சின்ன குழாய்கள், சின்ன குப்பிகள் இந்த ஆழம் அளக்க வேண்டியது வரலாம்.
ரைட். எக்ஸ்பெரிமெண்டல் நாங்கள் செய்யக்குள்ள சின்ன சின்ன ஆழங்கள் அளக்க வேண்டியது வரலாம். அப்போ அப்படியான சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு இந்த ஆழம் அளக்கும் கோல்னு சொல்லக்கூடிய இந்த பகுதியை வச்சு நாங்கள் ஆழங்கள் அளக்க வேண்டிய தேவை எங்களுக்கு வரலாம். இந்த பாருங்க இந்த பாகங்கள் எல்லாம் இதில் குறிச்சு காட்டி இருக்கிறேன். இதெல்லாம் நீங்கள் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்ட்ரக்சர் பாட்டில் உங்களை அடிச்சு போட்டு போயிடலாம். அப்போ இதுதான் விஷயம். இந்த கருவியை பயன்படுத்தி எப்படி இந்த வேணியர் தத்துவத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணி எப்படி நாங்கள் அது நுணுக்கமாக அளக்கிறோம்ன்றதான் இந்த கருவியினுடைய பிரதான நோக்கம். இது வந்து வேணியர் இடிக்கிமானி, ரைட். வேணியர் இடிக்கிமானி வேணியர் தத்துவத்தை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட ஒரு ஆய்வு கூட உபகரணம். டெக்னிக்கலா நாங்கள் அளவீடுகள் எடுக்கும்போது பயன்படுத்தப்படுகிற ஒரு உபகரணம், ரைட். இதுல இருக்கிற வேணியர் தத்துவம் என்ன கேட்டீங்கன்னு சொன்னால், இந்த 10 சமபிரிவுகள் வேணியர் ஸ்கேல்ல வரும்போது 10 சமபிரிவுகள் இருக்குது. இந்த 10 சமபிரிவுகளும், ரைட், இந்த 10 சமபிரிவுகளும் பிரதான அளவடையினுடைய 9 பிரிவுகளோட, பிரதான அளவடைந்த 9 பிரிவுகளோட இந்த வேணியர் அளவடைந்த 10 பிரிவுகள் பொருந்தக்கூடிய மாதிரி கருவியாக்கப்பட்டிருக்கும். ரைட். அது எப்படி இருக்கும் விளக்குற மாதிரி கருவி விஷயத்தை எடுத்து வச்சு கொள்ளுங்க. விளங்கினா தான் கணக்கு ஈஸியா போடலாம், ரைட். இந்த தாடைகள் ரெண்டும் ஒன்று ஜாயின்ல வை, 2 தாடைகள் கிடையாது, எந்த ஒரு பொருளையும் வைக்கல, அளவு ஒன்றுமே எடுக்கல. அப்ப வாசிப்பு என்னத்தை காட்டணும், சைவரா காட்டணும். நாங்க பூச்சியோட பெரிய காட்சி நாங்கள் கிடைக்கணும். இதுலயும் பழுக்கள் இருக்கும், நாங்க கதைப்போம். பூச்சியோட இல்லாம இருக்கக்குள்ள, அதாவது தாடைகளுக்குள்ள நாங்க எந்த ஒரு பொருளையும் வச்சு மெஷர்மெண்ட் எடுக்கல, அளவு எந்த ஒரு வாசிப்பும் எடுக்காத சந்தர்ப்பத்தில் கருவி காட்டுற வாசிப்பு பூச்சியமா இருந்தால் தான் அது திருத்தமான கருவி. நாங்க ஒரு வாசிப்பையும் எடுக்க பூச்சியமத்தை காட்டணும். என்ன அப்ப பாருங்க, இந்த 2 அகத்தாடைகளும் நல்ல ஜாயின் பண்ணி ஒன்று கொண்டு கிட்ட வச்சிருக்கேன். இந்த புறத்தாடைகள் ஒன்று ஜாயின் பண்ணி இருக்கக்குள்ள எங்களுக்கு பிரதான அளவுடைய இந்த பூச்சியமும் வேணியர் அளவுடைய இந்த பூச்சியமும் ஒன்று ஒரே நேர் கோட்ல வரும். அப்ப அளவு வாசிப்பு வந்து பூச்சியம். இந்த ரீடிங் இருக்கிறது எப்படி, எழுவணிக்க காண்றது எப்படி, அதை பத்தி எல்லாம் நாங்கள் தெளிவாக கதைப்போம். வேணியர் தத்துவங்கள் அடிப்படையாக விளங்கி கொண்டு வந்தால் ஈஸியாக அதை வச்சு கணக்குகள் போடக்கூடிய மாதிரி இருக்கும், ரைட். ஓகே. இந்த தத்துவம் என்னடா, வேணியர் தத்துவம் என்னென்றால், இந்த 10 சமபிரிவுகள், வேணியர் அளவுடைய 10 சமபிரிவுகள் பிரதான அளவுடைய 9 பிரிவுகளோட பொருந்தது. இதுதான் தத்துவம். இதை வச்சுக்கொண்டு எப்படி கால்குலேஷன் போட்டுருந்தா நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன், ரைட். ஓகே. இது வளர்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். வேணியர் அளவுடைய வந்து பிரதான அளவுடைய வளர்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு கால்குலேஷன் போட்டு காட்டுறேன், ரைட். ஓகே. நான் இப்ப சொன்னான் 10 வேணியர் பிரிவுகள், ரைட். 10 வேணியர் பிரிவுகள் வந்து 9 பிரதான பிரிவுகளோட பொருந்தக்கூடிய மாதிரி தான் கருவி ஆக்கப்பட்டிருக்கும், ரைட். 9 மெயின் ஸ்கேலோட பிரதான அளவடைகளோட 10 வேணியர் ஸ்கேல் பொருந்தக்கூடிய மாதிரி தான் 2 நீளமும் சமனா இருக்கும். 10 வேணியர் ஸ்கேல் நீளமும் பிரதான அளவையுடைய 9 பிரிவுகளின் நீளமும் கிட்டத்தட்ட ஈக்குவலா இருக்கும். கிட்டத்தட்ட இல்ல, அக்யூரேட்டா, சரியா, கிட்டத்தட்ட ஈக்குவல் கிடையாது, அக்யூரேட்டா ஈக்குவலா இருக்கும். 10 வேணியர் ஸ்கேல் பிரிவு 9 மெயின் ஸ்கேலுக்கு ஈக்குவலா இருக்கும். அப்ப இதுல நான் ஒரு முடிவெடுக்கலாம். 10 வேணியர் ஸ்கேல், ரைட். 10 வேணியர் ஸ்கேல் வந்து 9 தர 1 மில்லிமீட்டர் எழுதலாம். வேணியர் ஸ்கேல் நீளம் எவ்வளவு தெரியாது, வேணியர் ஸ்கேல் நீளம் எவ்வளவு தெரியாது. ஆனா பிரதான அளவுடைய இந்த ஒரு பிரிப்பின நீளம் 1 மில்லிமீட்டர் தெரியும். ஏன்னா பிரதான அளவுடைய 1 மீட்டர் கோல்ல இருக்கிற அளவிட மாதிரி தான், ரைட். பிரதான அளவுடையன்றது 1 மீட்டர் கோல்ல உள்ள அளவுடைய மாதிரி, ரைட். ஓகே. அப்ப 9 பிரதான சிறுபிரிவுகள் வந்து ஒரு சிறுபிரிவு 1 மில்லிமீட்டர்ல காட்டுது. ஆகவே 9 சிறுபிரிவுகள் வந்து 9 தர 1 மில்லிமீட்டர், ஆகவே 9 மில்லிமீட்டர்ல காட்டுது. அப்ப ஒரு வேணியர் ஸ்கேல் பிரிப்பின நீளம் என்ன, ஒரு வேணியர் ஸ்கேல் பிரிப்பின நீளம் என்னென்றால் 9 தர 1 டிவைடட் பை 10 அவ்வளவு mm காட்டும். இதனை சுருக்கி போற பற்றி யோசிக்கிறது சிம்பிளா இருக்கு. 9 10 9 என்ன சுருக்கலை பற்றி யோசிக்கிறது. நமக்கு கணிகருவியை பாவிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் அங்க பரீட்சையில உனக்கு வழங்கப்படும். அப்ப கணிப்புகள் மிஸ்டேக் வரும் பற்றி யோசிக்கிறது இல்லை. ஃபைனல் எக்ஸாம்ல நீ கணிகருவியை பயன்படுத்தலாம், ரைட். இந்த கால்குலேட்டர் சயின்டிபிக் கால்குலேட்டர் இல்ல, நார்மல் கால்குலேட்டர் நீங்க பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப இங்க பாருங்க, இதுல வந்து நான் சுருக்கி எடுத்தா ஒரு வேணியர் ஸ்கேல் நீளம், ஒரு வேணியர் பிரிப்பின் நீளம் 9 10 அப்ப 0.9 மில்லிமீட்டர் என்று வரும். ஒரு வேணியர் பிரிப்பின் நீளம் 0.9 மில்லிமீட்டர், ரைட். பாருங்க, மீட்டர் கூடால் அளக்கப்படக்கூடிய ஆக குறைந்த அளவீடு 1 மில்லிமீட்டர் என்று சொன்னாங்க, ரைட். வேணியர் பிரிப்பின் ஒரு வேணியர் பிரிப்பின் நீளம் வந்து 0.9 மில்லிமீட்டர். அப்ப இந்த வேணியர் கருவியின் இழிவெண்ணிக்கை என்ன என்று பார்த்தால், வேணியர் இடுக்கிமானியின் இழிவெண்ணிக்கை லீஸ்ட் கவுண்ட் என்னன்னு கேட்டா, ஒரு மெயின் ஸ்கேல்ல இருந்து ஒரு வேணியர் ஸ்கேல கழிக்கிறதன் மூலமா எங்களால லீஸ்ட் கவுண்ட், அதாவது வேணியர் இடுக்கிமானியா அளந்திருக்கக்கூடிய மிக திருத்தமாக அளந்திருக்கக்கூடிய ஆக குறைந்த அளவு என்னன்றதை எங்களால கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப இந்த கணக்கு படங்களை விளங்கு தானே. அப்ப லீஸ்ட் கவுண்ட் என்னன்னு கேட்டால், ஒரு பிரதான பிரிவில இருந்து ஒரு வேணியர் ஸ்கேல கழிச்சு நாங்க எடுக்கக்கூடிய பெருமானம் தான் வேணியர் இடுக்கிமானியால அளந்திருக்கக்கூடிய ஆக குறைந்த அளவுக்கு சமனா இருக்கு. அப்ப நாங்க கால்குலேஷன் போட்டு பார்ப்போம். எங்களுக்கு தெரியும் ஒரு மெயின் ஸ்கேல், அதாவது ஒரு பிரதான பிரிவினுடைய நீளம் 1 மில்லிமீட்டர் எனக்கு தெரியும். அப்போ 1 மில்லிமீட்டர் அதுல இருந்து மைனஸ் பண்ண வேணும். ஒரு வேணியர் ஸ்கேல் பிரிப்பின நீளம் நீங்க கண்டுபிடிச்சாச்சு 0.9 மில்லிமீட்டர். அப்ப 0.9 மில்லிமீட்டர். ஆகவே லீஸ்ட் கவுண்ட் இழிவெண்ணிக்கை, வேணியர் கருவியின் இழிவெண்ணிக்கை, ரைட். 1 மில்லிமீட்டர் 0.9 எடுத்துட்டால் 0.1 மில்லிமீட்டர் தான் வேணியர் இடுக்கிமானியின் இழிவெண்ணிக்கை என்றதை முடிவா எடுத்து வச்சுக்கொள்ளு. இது ஆய்வு கூடத்தில் பயன்படுத்தப்படுகிற வேணியர் இடுக்கிமானியினுடைய
இழிவணிகை லீஸ் கவுண்ட். இழிவணிகைண்டா என்ன? யாதாயும் ஒரு கருவியினால் மிக திருத்தமாக, அந்த சொல்ல கட்டாயம் சொல்லி ஆகணும், மிக திருத்தமாக அளந்தெடுக்கக்கூடிய ஆக குறைந்த அளவீடு அந்த கருவியினுடைய இழிவெண்ணிக்கை. அப்ப வேணியர் எடுக்குமானின் இழிவெண்ணிக்கை 0.1 மில்லிமீட்டர். அப்ப 0.1 மில்லிமீட்டர் கூட அக்யூரேட்டா அளந்தெடுக்கலாம் வேணியர் எடுக்குமானியை பயன்படுத்தி. ஆனா மீட்டர் கோலால 0.1 மில்லிமீட்டர் அளக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஏனாலும் 0க்கும் 1க்கும் நடுவுல போய் இருக்கும். அப்ப 0க்கும் 1க்கும் நடுவுல இருந்தால் அது மீட்டர் கோலால திருத்தமா எடுக்க இயலாது. மீட்டர் கோலால எடுக்கக்கூடிய ஆக குறைஞ்சது 1 மில்லிமீட்டர் தான், அதை விட குறைவா எடுக்க இயலாது. அப்ப அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்காகத்தான் வேணியர் என்ற ஒரு விஞ்ஞானி கண்டுபிடிச்சு வேணியர் இடுக்கி தத்துவத்தை கொண்டு வந்து வேணியர் எடுக்குமானியை முதல்ல அறிமுகம் செஞ்சு அதுல இருந்து எங்களுக்கு 1 மில்லிமீட்டரை விட சிறிய நீளங்களை கூட, உதாரணத்துக்கு ஒரு கம்பியின தடையை காண வேண்டிய தேவை வரலாம், கம்பியின நீளத்தை பயன்படுத்தி. அப்ப எங்களுக்கு ஒரு பரிசோதனை செய்ய, இப்போ ஜோர்ஜ் சைமன் ஓமிட்ட பரிசோதனை செய்யக்குள்ள எங்களுக்கு ஒரு மின்னோட்டத்தை காவுகிற கம்பியினுடைய இடைவிட்டம் தேவைப்படலாம், அல்லது பரப்பளவு ஏரியாவை காண்றதுக்கு ஒரு தேவை இருக்கலாம். அந்த தேவைகளுக்கு பரிசோதனை தேவைகளுக்காக நாங்கள் தீர்த்து கொள்றதுக்காக எங்களுக்கு மிகச்சிறிய நிலங்களை அளக்க முடியும். மிகச்சிறிய நிலங்களை மிக திருத்தமாக அளந்திருக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு தேவை இருக்கும். அப்ப அதை தீர்க்கிறதுக்காக மீட்டர் கோலை பயன்படுத்தி அதை செய்ய முடியாது. ஆகவே அதுக்கு ஒரு டெக்னாலஜி வேணும். அந்த டெக்னாலஜி தான் வேணியர் தத்துவம். ரைட், வேணியர் தத்துவத்தை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட வேணியர் எடுக்குமானியை நாங்கள் யூஸ் பண்ணி நிறைய அளவீடுகளை எடுக்க போறோம். அதில் உங்களுக்கு விளங்கியது எளிவண்ணிக்கை விளங்கியது. ரைட், வேணியர் எடுக்குமானியின் எளிவண்ணிக்கை 0.1 மில்லிமீட்டர். மீட்டர் கோலின் எளிவண்ணிக்கை என்ன? நான் மீட்டர் கோல் ஒப்பிட்டுக்காத எப்பவுமே அதை விட இது பெஸ்ட்ன்றதுக்காக மீட்டர் கோலின் எளிவண்ணிக்கை என்ன? ரைட், உங்களுக்கு தெரியும் மீட்டர் கோலின் எளிவண்ணிக்கை லீஸ் கவுண்ட் வந்து 1 mm. அப்ப 1 மில்லிமீட்டர் தான் மீட்டர் கோலால் அளக்கக்கூடிய ஆக குறைஞ்ச அளவீடு திருத்தமாக அளக்கலாம். ஆனால் வேணி அடிக்க பயன்படுத்தினீங்கன்னா 0.1 மில்லிமீட்டர் வரைக்கும் திருத்தமாக அளக்கலாம். ஆகவே மீட்டர் கோலால் நான் ஒரு அளவீடு எடுக்கிறத விட வேணி அடிக்க பயன்படுத்தி அளவீடு எடுத்தால் அது மிக திருத்தமாக இருக்கும், 10 மடங்கு திருத்தமாக இருக்கும். தெளிவாக நீ இதுல வந்து இப்ப மீட்டர் கோலை பயன்படுத்தி ஒரு அளவீடு எடுக்கிற 17 மில்லிமீட்டர் ரெண்டு வருது. அதுவே நீங்க வேணி அடிக்க பயன்படுத்தி இருக்கீங்க 17.2 மில்லிமீட்டர் ரெண்டு வருது. இதுல எது திருத்தமானது? மீட்டர் கோலை பயன்படுத்தி எடுத்த அளவீடு 17 மில்லிமீட்டர், வேணி அடிக்க பயன்படுத்தி எடுத்த அளவீடு 17.2 மில்லிமீட்டர். இந்த அளவீடுல எது வந்து திருத்தமானது? உண்மையான நீளம் எதுவா இருக்கலாம். இதை நினைக்கிறாய் மீட்டர் கோலை வச்சு இலக்குள்ள எனக்கு 17 தான் வந்தது. ஆனாலும் அது எளிவண்ணிக்கிற முழுவன் மடங்கா இருந்தாலும் கூட கொஞ்சம் முன்னுக்கு பின்னுக்கு இருக்கலாம். 17க்கு சரியா ஆக்யூரேட்டா இல்லாம கொஞ்சம் முன்னுக்கு அல்லது பின்னுக்கா இருந்தா கூட நம்ம 17 தான் சொல்லுவோம், கண்மட்டத்துக்கு 17 தான் சொல்லுவோம். ஆனால் இதுல வேறங்க அப்படி அந்த விளையாட்டு இல்லை. வேணி எடுக்குமானில மிக திருத்தமாக அளக்கலாம், மீட்டர் கோலை விட மிக திருத்தமாக அளக்கலாம். அவ 17.2 மில்லிமீட்டர் தான் சரியா இருக்கும் வேணி எடுக்குமானியை பயன்படுத்தினபடியால. இரண்டாவது எளிவண்ணிக்கை குறைவு. ரைட், வெளிவண்ணிக்கையுடைய முழுவன் மடங்குல தான் வேணி எடுக்குமானில வாசிப்புகள் வரும். இதில் பற்றி எல்லாம் தெளிவாக எடுத்து வச்சு சின்ன சின்ன நோடு எழுதுகள் தெளிவாக எடுத்து வச்சு உனக்கு எக்ஸாமில் ஃபைனல் எக்ஸாமில் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ரைட், ஓகே. அப்போ இதான் விஷயம். மீட்டர் கோலை விட 10 மடங்கு அக்யூரசி. அந்த விஷயத்தை நீ தெளிவாக நோட் பண்ணிருக்கோம். மீட்டர் கோலை விட அதில் 1 மில்லிமீட்டர் அதை விட 10 மடங்கு அக்யூரசியா இருக்கும். இந்த அக்யூரசின்னு சொல்லுவாங்க, அக்யூரேட்டான வேல்யூ. ரைட், அப்போ அக்யூரசியை பற்றி தெளிவாக ஒரு வேலை யூனிவர்சிட்டி போனீங்கன்னா அந்த போய் டெக்னிக்கல் ஸ்டடீஸ்ல உனக்கு இதை பற்றி தெளிவாக அங்கே படிப்பேன். ரைட், ஓகே. இங்கே உனக்கு அதை பற்றி டீட்டா தேவை இல்லை, சும்மா நோமலை தெரிஞ்சு வச்சுக்கோ. மீட்டர் கோல்ல வந்து 1 mm தான் இருக்குது, அதை விட 10 மடங்கு அக்யூரசியா 0.1 mm வந்து எங்களால் சின்ன அளவுகளை கூட திருத்தமாக அளக்க முடியுன்ற விஷயம் தான் இது. ரைட், ஓகே. எளிவண்ணிக்கை பற்றி நமக்கு கிளியராக விளங்கிது. இப்போ கருவியில் இருக்கக்கூடிய பூச்சி அவளுகள், ரைட், வேணி அடிக்குமானியில் இருக்கக்கூடிய பூச்சி அவளுகள் எப்படி வருமன்றதை பற்றி நான் உனக்கு அறிகிறேன். ரைட், ஓகே. இதுல பேர் இதான் படம், வேணி அடிக்குமானிய படம் இதுதான். இதுல வந்து பாத்தீங்கன்னா தாடையும் ஒன்று முட்டி கொண்டு இருக்கிறது கொஞ்சம் மலை அரங்கி இருக்குது. ரைட், தாடையும் ஒன்று முட்டி கொண்டு இருக்கக்குள்ள வேணியற்ற பூச்சியமும் பிரதான பூச்சியமும் ஒரே நேர்கோட்டில் வந்தால் தான். இப்போ உதாரணத்துக்கு வேணியற்ற பிரதான பூச்சியம் இது வந்து மெயின் ஸ்கேல்னு சொன்னானே. இவர் வந்து மெயின் ஸ்கேல்னு சொன்னான், இவர் வந்து வேணிய ஸ்கேல்னு சொன்னான். இப்ப மெயின் ஸ்கேல் பூச்சியம் இங்க இருக்கிறார், வேணிய ஸ்கேல் பூச்சியம் இங்க இருக்கிறார். ரைட், அப்ப தாடையும் நான் ரெண்டையும் ஒன்று முட்டை வச்ச உடனே நடுவுக்கு இந்த ஒரு பொருளையும் வைக்கல, மெஷர்மெண்ட் ஒன்று எடுக்கல என்றால் வாசிப்பு கருவியின் வாசிப்பு பூச்சியத்தை காட்ட வேணும். சோ இங்க மெயின் ஸ்கேல் பூச்சியமும் வேணியற்ற பூச்சியமும் தாடையும் ஒன்று முட்டி கொண்டிருக்கிற சந்தர்ப்பம் நிபந்தனையா கிளியரா சொல்லுவோம். அகத்தாடையும் சரி புறத்தாடையும் சரி ஒன்று தொட்டு கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் வேணியற்ற பூச்சியமும் பிரதான பூச்சியமும் ஒரே நேர்கோட்டில் பொருந்த வேணும். பொருந்தினா மட்டும்தான் கருவி திருத்தமான கருவி, வலுவற்ற கருவி, பூச்சிய வலு இல்லாத கருவி. கருவியில கூட பிழை வரலாம். நாங்க கண்மட்டத்தில் வாசிப்படுக்கைகள் வர்ற பிழையை தாண்டி கருவியில கூட பிழை இருக்கலாம். அதை முதல்ல செக் பண்ணணும். பூச்சிய வலு இருக்கா, கருவியில வலு இருக்கான்றதை செக் பண்ணணும். பொருள் ஒன்றையும் நான் மிஷ பண்ணல, எந்த ஒரு பொருள் இந்த வாசிப்பு எடுக்காத சந்தர்ப்பத்தில் கருவி பூச்சியத்தை காட்டுதா, கருவியின் வாசிப்பு பூச்சியத்தை காட்டுதான்றதை செக் பண்ணிட்டு தான் பிறகு அளவுகள் எடுக்க போகணும். ரைட், அதுதான் டெக்னிக்கலான விஷயம். ரைட், ஓகே. அப்ப 2 தாடையும் முட்டி கொண்டிருக்கக்குள்ள வேணியற்ற பூச்சியும் பிரதான பூச்சியும் பொருந்துவான்னு பார்த்தால் அப்படி பொருந்தினா நாங்கள் பூச்சியோட பற்றி யோசிக்க தேவையில்லை, என்றால் அங்கே வலு இல்லை. ஒருவேளை பொருந்தாமல் இருந்தால் உதாரணத்துக்கு நாங்கள் நெடுக இந்த வேணி அடிக்குமானி கனகாலம் பாவிப்போம், ஒரு 2-3 வருஷம் இல்லை 5-6 வருஷமா பாவிக்கிறோம்னு சொன்னால் நாங்கள் நெடுக வந்து தாடையை ஒன்று முட்டை அடிப்போம். நான் இந்த 2 தாடையையும் ஒன்றோடு நோக்கி அடிப்போம் தான் நிறைய தரம் பாவிக்கணும், நிறைய மிஷம் எடுக்கணும். அப்ப அடிக்கக்குள்ள பாருங்க ஒரு உராய்வு வந்து தேவைப்பாது. நெடுக ஒரு 2 உலோகங்கள் ஒன்று மோதினால் உலோக 2 மோதினால் கண்டிப்பாக ஒரு உராய்வு மாதிரி வரும்.
பந்து உள்ளுக்குள்ள ஒரு பள்ளம் வரலாம், அவ பள்ளத்துக்குள்ள போட்டுதான் மெஷர்மெண்ட்ல மிஸ்டேக் வரலாம், எரர் வரலாம். ரைட்? அப்ப உள்ளுக்கு போட்டுதுன்னு சொன்னால் தாடையும் நல்லா உள்ள போயிடும். தாடை நல்லா உள்ள போயிட்டு சொன்னால் என்ன நடக்கும்? மெஷர்மெண்ட்ல ஒரு எரர் வரும், வாசிப்புல சீரோவில் பொருந்தாது, கொஞ்சம் எரர் வரும். ரைட்? அந்த மாதிரியான எரர்கள் எப்படி வருது, இந்த மாதிரி வருது, அதை எப்படி கால்குலேட் பண்றது பற்றி நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். ரைட்? ஓகே, இப்போ நான் பூச்சியவளை பற்றி கருத்தினான். பூச்சியவளை என்றால் பிரதான அளவிடையும் வேணியர் அளவிடையும் ஒன்று சைவரில் வரணும். எப்போ நிபந்தனையை போடணும், தாடைகள் ஒன்று தொட்டு கொண்டுள்ள போது வேணியர்கிட்ட பூச்சியமும் பிரதான அளவிட பூச்சியமும் உண்டை பொருந்தவரும். அப்படி பொருந்தாத சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு வலு கிடைக்கும்னு சொல்றேன். நான் இப்போ உனக்கு ஒரு படத்தில் கூட கிளியர் எக்ஸ்பிளைன் பண்றேன். ரைட்? ஓகே, இங்க வந்து பாரு மெயின் ஸ்கேல், இதை வந்து மெயின் ஸ்கேல் என்று யோசி, இதை வந்து வேணியர் ஸ்கேல் என்று யோசி. மெயின் ஸ்கேல் மேலே வந்து அது மீட்டர் அளவிடையில் தான் இருக்கும். அப்போ 1 2 3 4 5 7 8 9 10. ரைட்? இது ஒரு சென்டிமீட்டர், இது வந்து சென்டிமீட்டர், என்ன இடை கிடைக்கிறது மில்லிமீட்டர். ரைட்? ஓகே, இப்போ நான் தாடையும் ஒன்று தொட்டு கொண்டு கேட்கல. வேணியிட்ட எனக்கு படம் எப்படி வருதுன்னா, வேணியர் அளவிட எப்படி வருதுன்னா கட்டாயம் சைவரில் பொருந்த வேணும். ஆனால் வந்து வேணியிட்ட பூஜ்ஜியம் இங்கே தான் இருக்குது. வேணியிட்ட 10 சம பிரிவுகள் இப்படி தான் வருது. ரைட்? ஓகே, இப்படி தான் வேணியிட்ட 10 பிரிவுகளும் வருது. கீழே இருக்கிறது வேணியரை விட, மேலே இருக்கிறது மெயின் பிரதான விடை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னால் தாடையும் ஒன்று தொட்டு கொண்டு கேட்கல. வேணியிட்ட பூச்சியமும் பிரதான விடையில பூச்சியமும் ஒன்று பொருந்த வேணும். என்ன ஆனால் இங்கே பொருந்தல. தாடையும் ஒன்று தொட்டி கொண்டு இருக்குது. ஆனால் பிரதான விடையில பூச்சியம் இங்கே இருக்குது. ரைட்? வேணியிட்ட பூச்சியம் இங்கே இருக்குது. அந்த ரெண்டு தூரம் பாருங்க ஒரு சின்ன வாசிப்பை காட்டுது. அதாவது தாடையும் ஒன்று தொட்டு கொண்டு கேட்கல நான் ஒரு பொருளை வச்சு மெஷர் பண்றதுக்கு முன்னாடியே எனக்கு ஒரு அளவிட காட்டுது. ரைட்? என்ன அளவிட காட்டுது? அந்த ரெண்டுக்கு விட பூச்சியம், ரெண்டு பூச்சியத்துக்கு நடுவில் ஒரு சின்ன தூரம் இருக்குது, சின்ன தூரம் இருக்குது. அந்த சின்ன தூரத்தை நம்ம மெஷர் பண்ணணும். அதுதான் அந்த கருவியில் இருக்க வலு, பூச்சிய வலு. ரைட்? இது பூச்சி வலுவனுக்கு நிறைய வேற படிக்கலாம் சொல்லி தருவாங்க. நேர் பூச்சி வலு காணணும், மர பூச்சி ஒரு அதை பற்றி ஒன்று மணி யோசிக்க, அதுக்கு வேற வேற கல்குலேஷன் இருக்கு. நீ கணக்கு பாடங்கள் நிறைய யோசிக்க வேண்டி வரும். நீ இப்ப கணக்கு பார்க்கக்குள்ள நேர் பூச்சி வலு, மர பூச்சி வலு நிறைய யோசிக்க வேண்டி வரும். ஒவ்வொன்றும் ஒரு வாய்ப்பாடு சொல்லுவாங்க. நீ அதை பத்தி எதுவுமே யோசிக்க, அதை சிம்பிளா பிசிக்கலா யோசி, நீ உணர்வு ரீதியா யோசி. இப்படி கொஞ்சம் பூச்சியம் தள்ளி வந்துட்டு சொன்னால் நான் ஒரு பொருளையுமே வைக்கல, மெஷர் பண்ணைக்குள்ள அளவு எடுக்கக்குள்ள ஒரு பொருளையுமே வைக்கல. ஆனா எனக்கு ஒரு வாசிப்பை காட்டுது. ஆகவே வாசிப்பு உண்மையா கூட காட்டுது. நான் ஒரு பொருளையுமே வைக்காட்டிக்கு எனக்கு ஒரு வாசிப்பு கருவி காட்டுது என்றால் நான் ஒரு பொருளையும் வைக்காம வாசிப்பை காட்டுறது என்ன அர்த்தம்? வாசிப்பு உண்மையா கூட்டி காட்டுது, ஏற்கனவே கூட தான் இருக்குது. இப்ப நான் பொருள் ஒன்று வச்சா கேட்க 10 மில்லிமீட்டர் வருதுன்னு சொன்னால் உண்மையா 10 மில்லிமீட்டர் இல்ல, ஏற்கனவே கொஞ்சம் கூட இருந்தது இல்லை. அதையும் சேர்க்க வேண்டிய ஒரு தேவை வரும். அதுதான் பௌதியம், உணர்வு ரீதியா படிக்கிறது. ரைட்? ஓகே, இப்ப ரெண்டு தூரத்தை நாங்கள் அழகப்போறோம். அதுதான் இந்த கருவியில் இருக்கிற எரர். ரைட்? வலு எரர். இந்த எரர் எப்படி கண்டுபிடிக்கிறது? ரைட்? ஓகே, இந்த வாசிப்பு எப்படி எடுக்கிறது, எரர் எப்படி எடுக்கிறதுன்னு கேட்டால் இந்த சின்ன தூரத்தை தான் அளக்க போறேன். அப்ப வேணியத்தை எத்தனையாவது பிரிவு வந்து இங்க பொருந்து வந்து பார்க்கணும். வேணியர் பிரிவில எத்தனையாவது பிரிவு, வேணியர் பிரிவு இந்த 10 சம பிரிவுகள் இருக்குன்னு சொன்னா பாரு வேணியர்ல, இந்த 10 பிரிவுகள்ல எத்தனையாவது வேணியர் பிரிவு பிரதானாவது ஒன்றோட பொருந்தது. அந்த முதல் பொருந்ததை பார்த்தீங்கன்னா இங்க 5வது பிரிவு பொருந்துறேன். சரி, 6வது பிரிவு 1 2 3 4 5 6வது வேணியத்தை 6வது பிரிவு பிரதானாவது ஒன்றோட பொருந்தது. அக்யூரேட்டா இது பொருந்தது, முதலுக்கு பொருந்தது பார்த்தீங்கன்னா இங்க 6வது பிரிவு பொருந்தது. அப்ப 6வது பிரிவு பொருந்தது. கருவியின் இடைவெளிக்கு 0.1 mm கண்டுபிடிச்ச நீ அப்ப சுருக்கினா 0.6 மில்லிமீட்டர் ஒரு எரர் வரும். ரைட்? இந்த கருவியில் இருக்கிற எரர் வந்து வலு வந்து 0.6 மில்லிமீட்டர். இது பிளஸ்ல வருதா மைனஸ்ல வருதா அந்த பற்றி எதுவுமே யோசிக்க தேவையில்லை. நீளங்கள் அளக்கிறது மைனஸ்ல அளக்கிறது இல்லை. பௌதிகவியல் படிக்கக்குள்ள நீளங்கள் அளக்கும் போது மைனஸ்ல நாங்கள் அளக்கிறது இல்லை. சில வேளை கணிதத்தில் படிச்சவங்க சொல்லி தருவான் அப்படி மைனஸ்ல போடு பிளஸ்ல போடு அந்த அடையாளம் கணிதத்துல தான். எங்களுக்கு அப்படி இல்லை, எங்களுக்கு உணர்வு ரீதியாக நாங்கள் படிக்க போறோம். பிசிக்ஸ் உணர்வு ரீதியாக புரிஞ்சு கொள்ள போறோம். நாங்கள் ஏற்கனவே ஒரு தள்ளி நிற்குது, அதாவது நான் இந்த ஒரு பொருளை வைக்காத நேரத்தில் ஏற்கனவே பொருள் வாசிப்பு தள்ளி நிற்குதுன்னு சொன்னால், வாசிப்பை காட்டுதுன்னு சொன்னால் அந்த வாசிப்பு பொய்யான வாசிப்பு, அது எரர். அப்ப அந்த பூச்சியம் கருது பண்ணால் இதை வந்து நான் மைனஸ் பண்ண வேணும். வாசிப்பினுடைய முடிவெடுல பொருளை வச்சு நான் வாசிப்பு எடுக்க நான் வந்து இந்த 0.6 மில்லிமீட்டர்ன்றதை நான் மைனஸ் பண்ண முடியும். ஏனென்றால் அது ஏற்கனவே ஒரு வாசிப்பை காட்டி கொண்டு கருவி. இந்த விஷயம் கிளியரா விளங்குது. அப்ப பூச்சி எவ்வளவு வேண்டியதை சொல்றது. இப்ப இது ஒரு சந்தர்ப்பம் ஏற்கனவே கூட நிற்குது. நான் என்ன சொன்னேன், 2 தாடைகளும் ஒன்று அடிச்சு நெடுக பாவினை செய்யக்குள்ள நிறைய கடமை பாவிக்கக்குள்ள 2 தாடைகளும் ஒன்று மோதி ஒரு குழியை ஏற்படுத்தும். அதுக்கு அந்த குழிக்குள்ள போய் ஒரு தாடை உள்ள இருந்த உடனே கொஞ்சம் வாசிப்பை காட்டுற விஷயம் சொன்னா தானே. இப்ப அந்த விஷயத்துக்கு பார்ப்போம். ரைட்? ஓகே, இப்போ ஒரு விஷயம் காய்க்க போறோம். இப்ப எப்படி ஒரு வாசிப்பு இருக்குது? ரைட்? இப்ப பிரதான அளவிட இப்படி இருக்குது மெயின் ஸ்கேல். ரைட்? சைபர் இருக்குது. பேணியட்ட பூஜ்ஜியம் இங்க சைபரை தாண்டி வந்துடுது. ரைட்? ஓகே, பேணியட்ட பூஜ்ஜியம் வந்து இந்த சைபரை தாண்டி வந்துடுது. ரைட்? வேணியற்ற
வேணியேற்ற 10 பிரிவுகள் இங்கே இருக்குது. வேணியர் ஸ்கேல், இது மெயின் பிரதான ஸ்கேல். இப்போ பாருங்க இந்த வேணியேற்ற பூஜை நான் தாடையும் ஒன்று தொட்டு கொண்டிருக்கேக்குள்ள, அதாவது வேணியர் கருவியினுடைய தாடைகள் ஒன்று தொட்டு கொண்டிருக்கேக்குள்ள எனக்கு வேணியேற்ற பூச்சவும் பிரதான பூச்சவும் ஒரே நேர்கோட்டில் வரும். ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் பாருங்க அப்படி வரையில இங்கே ஒரு சின்ன இடைவெளி இருக்குது. இந்த இடைவெளியை நான் மெஷர் பண்ண வேண்டிய தேவை எனக்கு. இது வந்து எரராக இருக்கப்போ வேணியேற்ற பூச்சத்துக்கும் பிரதான பூச்சத்துக்கும் இடையில ஒரு தூரம் இருக்குதானே, இந்த தூரம் கருவி கொஞ்சம் தாடை கொஞ்சம் உள்ள போனபடியால் ஒரு சின்ன தூரத்தை ஏற்படுத்தி கொடுத்து அந்த தூரத்தை நம்ம இதுவும் ஒரு எரர் தான். நான் கிளியரா சொல்றேன். பூச்சி விளையாண்ட ஐநடு கட்டி கருவியில பூச்சி விளையாண்ட ஐநடு கட்டி என்றால் தாடையும் ஒன்று தொட்டு கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் பிரதான அளவுடைய பூச்சவும் வேணியர் அளவுடைய பூச்சவும் ஒரு நேர்கோட்டில் வராத சந்தர்ப்பம் எல்லாமே பூச்சி விடலாம். பிரதான அளவுடைய பூச்சவும் வேணியற்ற பூச்சவும் ஒரே நேர்கோட்டில் வராத எல்லா சந்தர்ப்பமுமே பூச்சி விடலாம். இது வந்து அப்படி ஒரு சந்தர்ப்பம் தான். ரைட். இந்த இடத்துல எரர் எப்படி கண்டுபிடிக்கிறது என்று கேட்டீங்கன்னு சொன்னால் எரர் வேணும் உனக்கு. ரைட், ஓகே, எரர் தான் வேணும். இந்த இடத்துல இந்த துண்டு இருக்கு. ரைட், எத்தனையாவது பிரிவு பொருள் அதே விளையாட்டு தான். எத்தனையாவது பிரிவு பொருந்தும் பார். இங்க 4வது வேணியற்ற 4வது பிரிவு வந்து இங்க பொருந்தது பிரதான ஒன்று. அப்ப 4வது பிரிவு பொருந்தது இழிவணிக்கு வந்து 0.1 மில்லிமீட்டர். அப்ப எரர் வந்து 0.4. இதை வந்து மறைப்பூஜ்ஜியம் சொல்லி தருவாங்க. அப்படிலாம் யோசிக்க தேவையில்லை. ரைட், நீ எரர் மட்டும் பலமே செய்யற விளையாட்டு. எத்தனையாவது பிரிவு பொருந்தது எவ்வளவு? இப்ப 0.4. இந்த தூரம் வந்து 0.4 மில்லிமீட்டர். ரைட், இந்த தூரம் வந்து 0.4 மில்லிமீட்டர். அப்ப நீ வாசிப்பு இந்த தூரத்தை கூட்ட வேண்டி வரும். ஏன்னா ஏற்கனவே வாசிப்பு குறைச்சல காட்டு. அப்ப உண்மையான வாசிப்படுக்க ஒரு கருவியை வச்சு வாசிப்படுக்க ஒரு பொருளை வச்சு வாசிப்படுக்கக்குள்ள கொஞ்சம் கூட காட்ட வேண்டி வரும். ரைட், அப்ப இது வந்து இந்த எரரை வந்து நாங்க கூட்ட வேண்டியது. இது வந்து மறைப்பூஜ்ஜியம்னு சொல்லி தருவாங்க. நீ சும்மா நார்மலா ஞாபகம் வளமே எடுக்கிற முறை வாசிப்பு ரீடிங் எடுக்கிற முறை இதுதான். இப்ப வலுவில் இருக்கிற பிரச்சனை இதுதான். ஓகே, நாங்க இதை பற்றி பாக்குறோம். இது எப்படி நாங்க ஒரு வேணியர் கருவியில மெஷர்மெண்ட் எடுக்கிறது என்றதை பத்தி நாங்க தெளிவா பார்ப்போம். ரைட், ஓகே. நாங்க இது வரைக்கும் நாங்க வேணியர் அடிக்கமானியில் உள்ள இழிவணிக்கு எப்படி காண்றது, கருவியில வலு இருந்தால் அதை எப்படி மெஷர் பண்றது, நீங்க பூச்சியோட நேர்பூச்சி வலுவா மறைப்பூச்சி வலுவான்றதை பற்றி எதுவுமே யோசிக்க வேண்டாம். தாடையும் மூட்டி கொண்டிருக்கக்குள்ள பிரதானத்தின் பூச்சியவும் பிரதான பூச்சியவும் வேணியலுடைய பூச்சியவும் ஒன்று பொருந்தாத எல்லா சந்தர்ப்பங்களுமே கருவியில வலு இருக்கிற சந்தர்ப்பங்கள். அப்ப அந்த வலுவை முதல்ல மெஷர் பண்ணிட்டு தான் நாங்க வாசிப்படுக்க போகணும். ரைட், ஓகே. அதை பற்றி நாங்கள் கிளியரா பார்த்துட்டோம். இப்போ நாங்கள் ஒரு ரீடிங் ஒரு வாசிப்பு எப்படி எடுக்கிறது, வேணியர் அடிக்கையை பயன்படுத்தி என்னென்ன மாதிரியான வாசிப்பு எடுக்கலாம், எப்படி எடுக்கிறதுன்றதை பற்றி நாங்கள் இங்கே கதைக்க போறோம். ரைட், ஓகே. இந்த படத்துல பாருங்க, உள்விட்டம் அளவிடல், வெளிவிட்டம் அளவிடல், ஆழம் அளவிடல் என்று 3 சந்தர்ப்பங்கள் தான் காட்டப்பட்டிருக்கு. ரைட், தெளிவா பார்ப்போம். இதுல வந்து நான் சொன்னான் இவை எல்லாமே வந்து அகத்தாடைகள் சொன்ன. மேலே இருக்கிறார்கள் 2 பேருமே வேணியர் கருவியினுடைய அகத்தாடைகள். ரைட், இது வந்து அகத்தாடைகள். அப்ப அகத்தாடைகள்னு சொல்லலாம் அல்லது உள்தாடைகள்னு சொல்லலாம். உள் தாடைகள்னு சொல்லலாம். அப்ப கீழே இருக்கிற பாருங்க இவ 2 பேருமே புறத்தாடைகள் அல்லது வெளித்தாடைகள்னு சொல்றது. வெளித்தாடைகள். அப்ப உள்தாடைகள் அல்லது அகத்தாடைகள் சொல்றது வந்து ஒரு கருவி ஒரு பொருள் ஒன்றின் ஒரு சின்ன குப்பி ஒன்றினையோ இல்ல சின்ன ஒரு குழாய் ஒன்றினையோ உள்விட்டம் அளக்க வேண்டிய தேவை வரலாம். உள்விட்டம் அளக்கிறது. அப்ப உள்விட்டம் அளக்க வேண்டிய தேவை வரைக்குள்ள அந்த கருவியை இப்படித்தான் கொள்வோம். இது ஒரு பிவிசி குழாய் மாதிரி யோசி. ரைட், இது ஒரு பிவிசி குழாய், சிறிய பிவிசி குழாய் மாதிரி யோசி. இந்த சிறிய பிவிசி குழாயினுடைய உள்விட்டம் அளக்கைக்குள்ள இப்படித்தான் நாங்கள் கருவியை இந்த உள்தாடைகளை பயன்படுத்தி தான் உள்விட்டங்கள் அளப்போம். அடுத்ததாக வெளிவிட்டம் அளவிட. வெளிவிட்டம் அளவிடல் என்று சொன்னால் கருவி ஒரு குண்டு போதிகை ஒன்று. ரைட், இந்த குண்டு போதிகையினுடைய இடைவிட்டம் எவ்வளவு, வெளிவிட்டம் சொல்றது. வெளிவிட்டம் எவ்வளவு என்று அளக்கணும். அதை வந்து வெளித்தாடைகள். இதை வந்து வெளித்தாடைகள் சொல்லுவோம். அப்ப வெளித்தாடைகளுக்கு நடுவில் அந்த பொருளை வச்சுட்டு நாங்க இங்க வேணியர் ஸ்கேல வந்து பிரதான அளவுல நகர்த்தக்கூடிய மாதிரி நகர்த்தி எடுத்து போட்டு நல்லா ஃபிட்டா வச்சுட்டு ஒரு இடத்துல நிறுத்தி வைப்போம். இந்த பாயிண்ட வந்து இப்ப இது நல்லா இறங்கின உடனே இந்த 2 பொருள் நல்லா இறங்கின உடனே இந்த பாயிண்ட வந்து நாங்கள் நிறுத்தி வைப்போம். ரைட், அப்ப நிறுத்தி வைக்கிறது மூலமா அந்த இடத்துல எங்களால ரீடிங் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. ரீடிங் எடுக்கிறதா அப்படின்னா சொல்லி தரேன். கிளியர். ரைட், ஓகே. அப்ப இப்படி ஒன்று இருக்குது. அது என்ன மாதிரி எடுக்கிறேன்னு சொன்னா பிரதான பிரிப்பின் ஒரு எந்த பிரிவு முன்னுக்கு இருக்கிறது பார்க்கணும். இந்த இடத்துல பிரதான பிரிவின் எந்த பிரிவு வேணியற்ற பூச்சியத்துக்கு முன்னுக்கு இருக்கிற பிரதானத்தின் அளவுடைய முதல் எடுக்கணும். அதை எடுத்துக்கொண்டு அடுத்தது வேணியற்றுடைய எத்தனையாவது பிரிவு பிரதான அளவுடைய பொருந்து பார்க்கணும். அதை பார்த்துட்டு இழுவணிக்கூட பெருக்கி போட்டு மெஷர்மெண்ட் சும்மா போற சிம்பிள் தான். அது மாதிரி ஓகே. அடுத்தது ஆழம் அளக்கிறது. ஆழம் சில குழாய்கள் பிவிசி குழாய் ஒன்றினுடைய ஒரு ஆழம் எவ்வளவு வேண்டு வேணும் எனக்கு, அல்லது ஒரு சின்ன பெருசான குப்பி ஒன்றினுடைய ஆழம் எவ்வளவு வேண்டு வேணும், ஒரு சின்ன போத்தில் ஒன்றினுடைய ஆழம் எவ்வளவு எனக்கு வேணும் என்றால் இந்த மாதிரி ஒரு ஆழம் அளக்கும் கோலை பயன்படுத்தி அந்த ஆழம் வரைக்குமே இந்த கோலை அனுப்பி போட்டு இந்த மெஷர்மெண்ட் எங்க எடுக்கிறது, இந்த வாசிப்புகளை எங்க எடுக்கிறது, எத்தனையாவது பிரிவு பொருந்தது, எந்த பிரிவு முன்னுக்கு நிற்கிறது, மெயின் ஸ்கேல்ல எந்த பிரிவு முன்னுக்கு நிற்கிறது பயன்படுத்தி நாங்கள் இதுல அளவீடுகள் இருக்கும். ரைட், ஓகே. இப்ப நாங்க ஒரு அளவீடு எடுக்கிற மாதிரியான ஒரு கணக்கு உண்டு, நாங்க இதுல பார்ப்போம். ரைட், ஓகே. ஓகே, இப்போ நாங்கள் ஒரு சில கணக்குகள் பார்ப்போம் இந்த அளவீடுகள் எப்படி எடுக்கிறதை பற்றி. ரைட், ஓகே. முதலாவது கேள்வி ஒன்று கேட்குறான். ஒரு படம் ஒன்று போட்டுக்கிறாங்க பாருங்க. இப்படி தான் உங்களுக்கு எக்ஸாமில் கேள்விகள் வரும். ரைட், ஒரு படம் ஒன்று போட்டுருக்கு பாருங்க. ரைட், ஓகே. இங்கே வந்து 0 காட்டியிருக்கிறான். ரைட், இங்கே வந்து
0 காட்டியிருக்கிறான். இது ஒரு ஒன்று ரைட். ஒரு ஒன்றில் வந்து இப்படி 0 காட்டியிருக்கு. இது வந்து மெயின் ஸ்கேல்னு சொல்லியிருக்கு, இது வந்து வேர்னியர் ஸ்கேல்னு சொல்லியிருக்கு. ரைட். ஓகே, இப்படி அளவுகள் வந்திருக்கு. பிரதான இது வந்து என்ன கேள்வி ஒரு ஒன்றில் காட்டியிருக்கிறான். ரைட். ஓகே, இப்போ வந்து ஒரு அளவீடு எடுக்க முதல், அதாவது வேர்னியர் அடுக்கியை பயன்படுத்தி நாங்கள் ஒரு அளவீடு எடுக்க முதல்ல கருவி ஒன்றினுடைய நிலை, அதாவது தாடையும் ஒன்று தொட்டு கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் கருவியில் வந்து ஒரு வலு இருக்கிறத ஒரு மாணவன் ஒருவர் பரிசோதனை செய்யக்குள்ள கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓகே, இந்த ஒரு ஒன்றில் காட்டின மாதிரி கருவியினுடைய வலு என்ன, பூச்சிய வலு என்ன, அதை வந்து மிஷப் பண்ண சொல்லி கொடுக்கணும். பூச்சிய வலு கேட்டிருக்காங்க. ரைட். ஓகே, அப்போ எங்களுக்கு தெரியும் எரர் கண்டுபிடிக்கணும்னா என்ன செய்யணும், எத்தனையாவது பிரிவு பொருந்தது. வேர்னியர் அடிக்குமானதே உனக்கு எளிவணிக்க சொல்லியிருப்பாங்க. 0.1 மில்லிமீட்டர் அவன் சொல்லாட்டிக்கு நீ அதை தான் எடுக்கணும். 0.1 மில்லிமீட்டர்ன்றதான் வேர்னியர் அடிக்குமானியினுடைய ஆய்வு கூடத்தில் பயன்படுத்தப்படுகிற வேர்னியர் அடிக்குமானியினுடைய எளிவெண்ணிக்கை 0.1 மில்லிமீட்டர். மீட்டர் கோலை விட 10 மடங்கு அக்யூரசி ஆனது. ரைட். ஓகே, அப்போ இதன்படி நான் எரர் எப்போ கண்டுபிடிக்க வேணும் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னு சொன்னால் எனக்கு 6வது வேர்னியர் பிரிவு பொருந்தது. ரைட். அப்போ 6வது வேர்னியர் பிரிவு பொருந்ததுன்னு சொன்னால் 6 மடங்கு 0.1 மில்லிமீட்டர் தான் இந்த கருவியினுடைய எரர். ரைட். அப்போ எரர்ன்றது 0.6 மில்லிமீட்டர். இதுதான் இந்த கருவியின் எரர். இப்போ ஒரு 2ல் காட்டுறான், ஒரு வாசிப்பு ஒன்று காட்டப்படுது. ஒரு 2ல் இந்த பிரதான அளவடை வந்து இது வந்து தாடையும் தொட்டு கொண்டு இருக்கு. இப்போ தாடைக்குள்ள நான் ஒரு குண்டு போதையுண்டை வச்சுட்டு இந்த குண்டு போதுகையினுடைய இடைவிட்டம் இவ்வளவு வந்து மெஷர் பண்ற ஒரு சந்தர்ப்பம். ரைட். ஓகே, அப்போ இங்கே மெயின் ஸ்கேலும் இங்கே வேர்னியர் ஸ்கேலும் இருக்குது. இங்கே வந்து மெயின் ஸ்கேல் இந்த 8வது பிரிவு. ரைட். 8 சென்டிமீட்டர் இருக்குது. இங்கே 1 2 3 4 5 ரைட் 6 7 8 9 இங்கே 9 இப்படி போகுது. இங்கே பிரதான வேர்னியர் அளவடை வந்து இங்கே இருக்குது. ரைட். இங்கே சைபரில் இருந்து வேர்னியர்ட்ட 3வது பொருந்தது. ரைட். வேர்னியர்ட்ட 3வது பொருந்தது. ஓகே, இங்கே வந்து பொருந்துறது தான் பார்க்கணும். வேர்னியர் அளவடையில் எத்தனையாவது வேர்னியர் பிரிவு பொருந்தது. ரைட். வேர்னியருடைய பிரதான வேர்னியர் அளவடையிலேருந்து 3வது பிரிவு தான் பொருந்தது. பிரதான அளவடை ஒன்றோட பொருந்தது. ரைட். பிரதான அளவடையில் நாங்கள் எடுக்கக்கூடிய உயர்ந்தபட்ச வாசிப்பு 80 மில்லிமீட்டர். அப்போ வாசிப்பு ரீடிங் எடுக்க போகிறோம் என்றால் இந்த ரீடிங் ஒரு 2 பயன்படுத்தி நாங்கள் ரீடிங் எடுக்க சொல்லி கிடக்கு. அப்போ ரீடிங் ஒரு தாடைக்கும் 2 தாடைக்கு நடுவில் ஒரு குண்டு போதையை வச்சுட்டு ரீடிங் எடுக்க சொல்லி கிடக்கு. அப்போ 8 சென்டிமீட்டர் நாங்கள் எழுதலாம் 80 மில்லிமீட்டர். சென்டிமீட்டர் மில்லிமீட்டருக்குள்ள கனெக்ஷனை பற்றியெல்லாம் நான் உங்களோட கடந்த வகுப்பிலே கதைச்சிட்டேன். ரைட். அப்போ சென்டிமீட்டர் என்ன, மில்லிமீட்டர் என்ன, மீட்டர் என்ன, மீட்டர் கோட் சம்பந்தமான பாடத்தில் நாங்கள் பற்றி கதைச்சாங்க. இப்போ வேர்னியர் அடிக்கையில் வந்து வாசிப்பு எப்படி எடுக்கிறேன்னால் முதலாவது நான் எத்தனையாவது பிரிவு பொருந்தன்றதை முதல்ல செக் பண்ணணும். வாசிப்பு எடுக்கக்குள்ள வேர்னியர் அளவடையினுடைய எத்தனையாவது பிரிவு, நான் பிரதான பிரிவை பற்றி எதுவுமே யோசிக்க தேவையில்லை. வேர்னியர் பிரிப்பினுடைய எத்தனையாவது பிரிவு பிரதான அளவடை ஒன்றோட பொருந்தது. பிரதான அளவடை எதோடையாவது பொருந்தவன். அப்போ எத்தனையாவது பிரிவு பொருந்தா எனக்கு இங்க வேர்னியர் 0 இருக்கின்றால் 1 2 3வது பிரிவு. ரைட். வேர்னியரினுடைய 3வது பிரிவு பிரதான அளவடை ஒன்றோட பொருந்தது. அதனால 3 மடங்கு, அப்ப இது பிளஸ் பண்ண வேணும். 80 மில்லிமீட்டருக்கு தானே, அதை பிளஸ் பண்ண வேணும். 3 மடங்கு இழிவெண்ணிக்கோட பெருக்கினா சரி 0.1 மில்லிமீட்டர். வேர்னியர் அடிக்கின்ற இழிவெண்ணிக்கின்றது 0.1 தான். ரைட். ஓகே, அப்ப 0.1 மில்லிமீட்டரோட பெருக்கி அந்த 80 முன்னுக்கு இருக்கிற 80 வரைக்கும் எனக்கு கிளியரா தெரியும். பிரதான அளவடையில இருக்கிற 80 வரைக்கும் எனக்கு கிளியரா அளவு தெரியும். இந்த சின்ன சின்ன நிலத்தை அளக்கிறதுக்கு தான் எனக்கு சின்ன பிரச்சனை. அப்ப அதுக்கு ரீடிங் எடுக்கிறதுக்கு தான் நான் வேர்னியர் தத்துவத்தை யூஸ் பண்ண போறேன். எத்தனையாவது வேர்னியர் பிரிவு பிரதான அளவடை ஒன்றோட பொருந்துன்னு பார்த்துட்டு கருவியினுடைய எளிவெண்ணிக்கை வேர்னியர் அடிக்குமானிட்டு எளிவெண்ணிக்கை போல பெருக்கி விடணும். எனக்கு மெஷர்மெண்ட் கிடைக்கும். அப்ப ரீடிங் எனக்கு கிடைக்கும். இதில் 80.3. அப்ப 80.3 மில்லிமீட்டர் தான் ரீடிங். எனக்கு அந்த குண்டு போய் 2 தாடைக்கு நடுவில் வச்சுட்டு நான் ரீடிங் எடுக்கல, எனக்கு இப்படி ஒரு ரீடிங் கிடைச்சிருக்கு. ரைட். இப்ப கடைசி அவர் சொல்லியிருக்கிறான் இந்த குண்டு போதையினுடைய உண்மையான விட்டம் என்ன. நான் கருவியிலோட எரர் இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டேன். 0.6 எரர் இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டேன். ரைட். 0.6 எரர் கிடக்கு கண்டுபிடிச்சிட்டேன். தாடையும் தொட்டு கொண்டு கேட்கல. எனக்கு வேர்னியர் கொஞ்சம் அரைக்கு வேர்னியர் கொஞ்சம் அரைக்கி நின்று பிரதான அளவடை விட அங்கால் நின்று இருக்கு. அப்ப வாசிப்பு ஏற்கனவே ஒரு 0.6 மில்லிமீட்டர்ன்றதை கூட காட்டி இருக்குது. 0.6 மில்லிமீட்டர்ல ஏற்கனவே கூட காட்டி இருக்குது. இப்ப நான் குண்டு போதையை வச்சு நான் அளந்தெடுத்த உடனே எனக்கு குண்டு போதையிலிருந்து அளந்தெடுத்த வாசிப்பு ரீடிங் வந்து 80.3 மில்லிமீட்டர் காட்டி இருக்குது. அப்ப உண்மையான குண்டு போதையின வாசிப்பு எவ்வளவு, அந்த குண்டுடைய இடைவிட்டம் எவ்வளவு என்று கேட்டால் உண்மையான வாசிப்பு. அப்ப உண்மையான வாசிப்பு என்னன்னு கேட்டால் அந்த எடுத்த கருவியில காட்டின வாசிப்பு இருக்குதானே 80.3 மில்லிமீட்டர். 80.3 மில்லிமீட்டர் கருவி காட்டுது. ஆனால் 0.1 தொட்டு கொண்டு கேட்கல ஏற்கனவே ரீடிங் எனக்கு காட்டினது. அது வந்து 0.6 மில்லிமீட்டர் 0 காட்ட வேண்டிய இடத்துல 0.6 மில்லிமீட்டர் காட்டுது. அந்த கருவியில ஒரு எரர் இருக்கு. அந்த எரரை நான் மைனஸ் பண்ண வேண்டும். மொத்த வாசிப்பிலிருந்து கருவியினுடைய வாசிப்பிலிருந்து எரரை மைனஸ் பண்ணாதான் எனக்கு உண்மையான இடம் கிடைக்கும். அப்ப
ஆரை வந்து மைனஸ் பண்ண வேணும், இரரை மைனஸ் பண்ண வேணும். நீங்க தசமாரை எடுத்தீங்கன்றால் ஓகே உனக்கு 79.7 mm கிடைக்கும். 79.7 மில்லிமீட்டர் தான் இந்த குண்டு பகுதியினுடைய உண்மையான இடைவிட்டம். ரைட், ஓகே. நாங்க இதுவரைக்கும் பேணி எடுக்குமானில உள்ள இழிவணிக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது, பூச்சி எவ்வளவு எப்படி கண்டுபிடிக்கிறது, பூச்சி எவ்வளவு வச்சு கொண்டு வாசிப்பு எப்படி கண்டுபிடிக்கிறது, அதை பத்தின சகல விஷயங்களும் நாங்க இந்த பாடத்துல தெளிவா பார்க்கிறோம். நாங்க வச்சு அடுத்த வகுப்பில் அடுத்த திரு கோட்பாடு திரு தத்துவத்தை பத்தி அதை பத்தி நாங்க அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி மாணவர்கள். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.